வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் டிவிபிஎஸ் எஸ்டிகேடி டிபிஜி, அதாவது தேனீக்கள் நாங்கள் என குடும்பத்திலிருந்து வருகிறோம். இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த குடும்ப விழா பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்று செல்வ பிள்ளைமகரம் பள்ளியிலே 24ஆம் தேதி 8வது மாசத்துல நடக்கிற ஒரு ஈவென்ட், அதாவது நிகழ்ச்சிங்கிறது இந்த குடும்ப விழா. இந்த குடும்ப விழா ஏறத்தாழ ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சு. அதுவும் பிற்பாடு இந்த நடக்கலை. இப்ப நடந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன நம்ம குடும்ப விழாவில் பார்க்க முடிகிறதுனா, இங்க எல்லா பெற்றோர்களும் உங்களுடைய குழந்தைகளையும் அப்பா அம்மா 2 பேரும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாமே பள்ளிக்கூடத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. அதே நேரத்தில் அவங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலும் பள்ளியில என்னென்ன நடவடிக்கை நடந்துச்சுன்றத அவங்க ஒவ்வொரு வகுப்பறையிலும் போய் மாணவர்கள் நடத்திய சாதனைகள், அவங்க வாங்கிட்டு வந்த பரிசு கேடயங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இது ஒரு வகையில நம்மளுக்கு பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன நடக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதாவது குடும்ப விழாங்கிறது நிகழ்ச்சி, அதை தவிர இதுலயும் அவங்களுக்கு கலந்துக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதே நேரத்தில் நம்ம பிள்ளைங்களும் நம்ம திறமைகளை அவங்க கிட்ட வந்தவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அது விளக்குறை கொடுக்கும்போது கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு திறமைகளை நம்ம பள்ளியில் மாணவர் வச்சிருக்கிறாங்க. அப்ப இது ஒரு வகையில நம்மளுடைய பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளையை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அல்லது அவருடைய உற்றார் உறவினர் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். ஏன்னா இவ்வளவு திறமையா இவ்வளவு தெளிவா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்றாங்களே, அப்ப இந்த படிச்சு கொடுக்குற விதமோ அவங்க கலந்துக்கிற போட்டிகளில் வெற்றி பெறது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த குடும்ப விழா எனக்கு கேட்டா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், முடிந்த வருடம் அல்லது 2 வருடத்துக்கு ஒரு தடவை இந்த விழாவை நடத்தும் பொழுது பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு, முன்னாள் மாணவர்கள் படித்தவர்கள் அவங்க ஸ்கூலா முன்னங்களை படிக்கலாம் அல்லது வேலைக்கு போயிருக்கலாம். இப்போ இதுல என்னுடைய நண்பர் வந்திருந்தாங்க, என்னுடைய சீனியர் சொல்லுவேன். அவர் ஏறத்தாழ இப்போ 71 வயசு. அவர் 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளியில படிச்சுட்டு போனவர். அவர் கோலம்பூர் வந்திருந்தாரு. பள்ளிக்கூடத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் சொன்ன 60 வருஷத்துக்கு தான் முதல் ஸ்கூலுக்கே வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு வகையில நம்மளுக்கு பெரிய ஆதரவு. அவரும் நம்மளுக்கு நிறைய டிக்கெட்லாம் வாங்கினாங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெளியில் உள்ள முன்னாள் மாணவர்களும் ஆதரவு கொடுக்கும்போது அவங்களும் பள்ளிக்கூடத்துல பார்க்க முடிகிறது. அதன் வழிவாக வருகிற காலத்துல அவங்க ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். இடப்பட்ட காலத்துல அவங்களே போகலாம் பள்ளிக்கூடத்துக்கு. இன்னும் ஒரு தொடர் பாடத்தை நம்ம உருவாக்கிட்டோம் அவங்களுக்கு. இதுதான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பாலமா அமையுது. பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இது ஒரு பாடம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எடுத்து நடத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர் சங்கங்கள் தலைவர் அவர்களுடைய உறுப்பினர் அனைவர்களுக்கும் இந்த வேலையில சிறப்பான நன்றி சொல்லணும். அதே போல இந்த பள்ளியில் வேலை செய்கிற தோட்ட வேலை செய்கிறவங்க அவங்களுடைய எல்லாருடைய உழைப்பு, கடுமையான உழைப்புன்னு தான் சொல்வேன். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசம் 1.5 மாசத்துக்குள்ள ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க. அதற்காக எல்லாருக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்களை சொல்றேன். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் டிவிபிஎஸ் எஸ்டிகேடி செல்லப்பான்மகரம், அதாவது தேனீக்கள் நாங்கள் என்னும் குடும்பத்திலிருந்து வருகிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குடும்ப விழாவை பற்றி உங்களின் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஏற்மா ஐயா? கண்டிப்பா. வணக்கம். நான் கமலநாதன், முன்னாள் தெலுங்கு பங்கிதமாகரின் துணைத் தலைவர். பக்கத்தில் நண்பர் வெண்மதி இருக்காரு, இவர் முன்னாள் YDP. ஸோ இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் பள்ளி, அதாவது தமிழ் பள்ளியின் 2006க்கு பிறகு இந்த 2025 தான் இந்த குடும்ப விழா வெகு விமர்சையாக நடைபெறுது. இவ்வேளையில் இப்போ நல்லா செயல்பட்டு இருக்கிறோம். நமது இன்றைய PIT நிர்வாகக்குழுவுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் எல்லா நன்கொடை உள்ளவர்களுக்கும் இந்த வேலையில் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கிறோம். இது மாதிரி நிகழ்வு எல்லா பள்ளிகளும் நடைபெறணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பள்ளி மாணவர்கள், பள்ளி பெற்றோர்கள் பங்களிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். இது மாதிரி குடும்ப விழா இது மாதிரி நிகழ்வு செய்யக்குள்ள பெற்றோர்கள் பள்ளியில் பார்த்து பிள்ளைகளோட நலம், ஆசிரியரோட கலந்து நடக்க உள்ள சூழலாம் பார்த்த பிறகுதான் பள்ளியோட சீரமைப்பு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த வேலையில இந்த நிகழ்வுக்கு ஏற்பாட்டு வரிசையில நம்ம தலைமை ஆசிரியர்களும் சரி, பள்ளி ஆசிரியர்களுக்கும் சரி, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி வாரியத்துக்கு இந்த வேலையை மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வு முடிஞ்சா வருடம் நிகழ்வு நம்ம கேலண்டர்ல
முடிஞ்ச அடுத்த வருஷத்துல கொண்டு வர பாருங்க. வருஷம் வருஷம் பள்ளியில் நிகழ்வு செய்யுங்க. அப்பதான் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு வந்து லாங் டேர்ம் நல்லா இருக்கும். சரிங்களா? நன்றி. வணக்கம் அண்ணே. நான் டிவிபிஎஸ்எஸ் எஸ்டிகேடி செல்லப்பன் அதாவது தேனீக்கள் நாங்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குடும்ப விழா பற்றி கல்வியை பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம் ஐயா. நாங்கள் வந்து இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம பள்ளியில் எப்படி நிகழ்ச்சி நடக்கிறது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் இந்த பள்ளிக்கான உறவு இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப நீண்ட நாட்கள் கழித்து பள்ளி பார்க்கிறோம், அப்புறம் ஆசிரியர்களுக்கு பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்பியும் வருஷம் தான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்பதான் பார்க்க முடியுது. உங்களின் கருத்துக்கள் அங்கிட்டு வா. அப்படி
வணக்கம்யா. நான் டிவிபிஎஸ்எஸ் எஸ்டிகேடி செல்லப்பன் மகரம், அதாவது தேனீக்கள் நாங்கள் குடும்பத்தில் வருகிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குடும்ப விழாவை பற்றி உங்களின் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல ஏற்பாடு. என்னதுன்னா இது வந்து இன்னும் வருடம் நடந்தாலும் சிறப்பு. இதனால வந்து மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு உள்ள அந்த உடன்பாடு நட்பு அது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா உறுதுணையா இதா இருக்கும். நல்லா அது என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு போண்டிங்கா இருக்கும். மக்களும் பெற்றோர்களும் இதை வந்து வருடம் செய்யணும்னு வேண்டிக்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு வந்து என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க, என் பேட்ச் பிள்ளைங்க. அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது இது வந்து எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றியா. உங்களின் கருத்து. Salam sejahtera Puan. Sejahtera. Bolehkah memberi pendapat Puan tentang hari keluarga ini? Hari keluarga ni. Ya. Sebelum tu nama siapa? Nama Kanegis. Kanegis. Okey, Kanegis. Terima kasih jemput cikgu datang sini. Pada saya, hari keluarga ni memberikan satu suasana yang sangat hebat untuk SJKT Teluk Paling Megarang. Tahniah pada semua. So nampak happening. Ada banyak food, ada banyak gerai. Tadi cikgu tengok orang menari, very energetic, very good. Thank you. Terima kasih Puan. Semoga berjaya. Okay, tahniah. Okay, good. குழுவின் பெயர் ஏபிஜே அப்துல் கலாம். நாங்கள் செல்ல குடும்பக்காரன் கம்பெனியில் பயிர்கிறோம். 42 கோடி மரங்கள் ஒவ்வொரு நாளும் வெட்டப்படுகின்றன. அடுத்தவே பயன்படுத்தப்படாத காடுகளை கொண்டு மூலிகை விதைகள் மற்றும் விதைகள் கொண்ட அழகு தாள்களை செய்து வெறும் அழகுடன் மட்டுமல்ல தாவரங்கள் மீண்டும் விளைக்க வைக்கும் நோக்கத்தில் இந்த தாள்கள் உருவாக்கப்பட்டன. இந்த தாளை உருவாக்க இந்த ஆராய்ச்சிகளை அதன் அடிப்படையில் தாள் உருவாக்க அது மட்டுமல்லாமல்
வணக்கம் ஐயா. நான் டிவிபிஎஸ்எஸ் எஸ்டிகேடி தெல்லப்பாளையம் நகரம், அதாவது தேனீக்கள் நாங்கள் என் குடும்பத்தில் இருந்து வருகிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குடும்ப விழாவை பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள இயலுமா ஐயா? ஓகே, இன்று மிகவும் விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த குடும்ப விழா மிகவும் ஆரோக்கியமான ஒரு நிகழ்வு. நிறைய பெற்றோர்கள், நிறைய அங்காடிகள், இதன் மூலம் பள்ளிக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவை வளர்க்க முடியுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களும் நிறைய கத்துக்கொண்டாங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி செய்யலாம், ஒரு விஷயங்களை எப்படி மற்றவர்கள்ட்ட கொண்டு பேசலாம், அதை ஒரு விற்பனை செய்யும் பொழுது என்ன துணியில பேச வேண்டும் என்பதெல்லாம் மாணவர்களும் கற்றுக்கொண்டாங்க. பள்ளி தெல்லப்பாளையம் நகரம் தமிழ் பள்ளி இந்த விழாவினை ஏற்பாடு செய்து வைக்கும் முதல்ல பள்ளி நிர்வாகத்திற்கும் இந்த விழா வெற்றி அடைவதற்கு கண்டிப்பாக உழைப்பு வழங்கிய ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி வாரியம் எல்லாத்துக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது தமிழ் பள்ளியின் வெற்றியை நம்ம வெளியில உள்ள சமூகத்துக்கு காட்ட முடியும். இதனால் தமிழ் பள்ளிக்கு மாணவர்கள் அதிகமாக வருவார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும், எதிர்பார்க்கலாம். ஆக மீண்டும் இந்த விழா ஒரு வெற்றியுடன் முடிவடைவதற்கு இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களின் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் டிவிபிஎஸ்எஸ் எஸ்டிகேடி தெல்லப்பாளையம் நகரம், அதாவது தேனீக்கள் நாங்கள் என் குடும்பத்தில் இருந்து வருகிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குடும்ப விழா பற்றிய உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இயலுமா ஐயா? சரி, முதல் என்னை பேட்டி எடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தெல்லப்பாளையம் நகரம் பள்ளியின் இந்த குடும்ப விழா மிகவும் ஒரு சிறப்பான முறையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஏற்பாட்டினை சிறப்பாக செய்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும், அவருக்கு துணையாக இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி வாரிய தரப்பினருக்கும் அடியனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நான் பார்க்கும் பொழுது திரளான மக்கள் கூட்டம், திரளான மாணவர் கூட்டம், ஆக விற்பனை எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழல நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக தமிழ் பள்ளிகள் எல்லாம் மக்களோடு இது போன்ற தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக தமிழ் பள்ளி சிறந்த பள்ளியாக விளங்கும். அந்த வகையில தெல்லப்பாளையம் நகரம் பள்ளியின் இந்த குடும்ப விழா என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த சிறப்பான ஏற்பாட்டுக்கு அடியனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப துடிப்பு மிக்க மாணவர்களாக இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க இது போன்ற நிகழ்வுகளை முன்னெடுக்கணும். மேலும் மேலும் உயர்ந்து பள்ளிக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். வாழ்த்துக்கள்.
ప్రజలకు చూపిస్తాను.
வணக்கம் ஆண்டி. வணக்கம். நான் டிவிபிஎஸ்எஸ் HTKT தில்லோப்பங்கமகாரம், அதாவது தேனீக்கள் நாங்கள் என் குடும்பத்திலிருந்து வருகிறேன். இன்று நடைபெறவிருக்கும் குடும்ப விழாவை பற்றி உங்களின் மன உணர்வு எங்களுடன் பகிர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு நம்ம எவ்வளவோ செய்யலாம், இந்த மாதிரி சாப்பாடு வைக்கிறது, கேம்ஸ் வைக்கிறது. ஸோ சுற்று வட்டாரத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி செய்யறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கூல்ல செய்யலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களின் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஆண்டி. வணக்கம். வணக்கம். நாங்கள் டிவிபிஎஸ்எஸ் STKT TPG, அதாவது தேனீக்கள் நாங்கள் என குழுமத்திலிருந்து வருகிறோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த குடும்ப விழாத்தை பற்றி நீங்கள் அதை கூற விரும்புகிறீர்களா? இந்த நிகழ்ச்சி எங்கள் பள்ளியில் நடக்கும் முதல் தடவையாக நடக்கிறது. இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எங்கள் போன்ற மாணவர்களுக்கு ஒரு பயனை தருகிறது எனவும் கூறலாம். உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.
வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் டிவிபிஎஸ்எஸ் எஸ்டிகேடி டிபிஜி அதாவது தேனீக்கள் நாங்கள் என குடும்பத்திலிருந்து வருகிறோம். இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த குடும்ப விழா பற்றி அதை கூற விரும்புகிறீர்களா? வணக்கம் ஐயா, உங்களுக்கு வணக்கம். திலப்பாளி மாகாணம் தமிழ் பள்ளி இன்று 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து கலந்திருக்கிறேன். இது அந்த குடும்ப விழா. இந்த குடும்ப விழா பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த இடத்துல என்னத்தை நான் பார்க்குறேன்னா, நம்மளுடைய சமுதாயத்தின் ஒற்றுமையை நான் பார்க்குறேன். நம்மளுடைய சமுதாயத்தின் ஒற்றுமை, அவர்களுடைய பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நான் பார்க்குறேன். ஒவ்வொரு பெற்றோரும் நான் சந்திக்கும் போது ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைங்களோடு இங்கே வந்து அரவணைத்து ஒன்றாக இணைந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இவ்வளவு ஒரு சிறப்பான இந்த குடும்ப விழா ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்களுக்கும் உறுப்பினருக்கும் நான் வந்து அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்பிஎஸ் தலைவர் அந்த செயலவை உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த தமிழ் பள்ளி என்றது கோலாலங்காட்டுல மட்டும் ஒரு 13 தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கின்றது. இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துல 2ஆம் நிலையில நம்மளோட பள்ளிக்கூடம், இந்த தில்லோக் தமிழ் பள்ளிக்கூடம் வந்து 2ஆம் நிலையில இந்த கோலாலங்காட்டிலே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களுக்கும் இன்று நான் இந்த நிகழ்வில கலந்து அவர்களை பார்க்கும்போது அந்த கண்டிப்பாக அனைத்து பெற்றோர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய பார்வையில ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான், மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். இந்த பெற்றோர் கலை பெற்றோரோட நிகழ்வு இன்னைக்கு நடக்குதுன்னா, இதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் நாளை கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எது வைத்தாலும் திரளாக கடல் அலைகள் போல வந்து இவங்க வந்து கலந்துக்கணும்னு சொல்லி என்னுடைய அவா இது சந்தோஷமா இருக்கு. கல்வியில எந்த பள்ளிக்கூடம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எந்த ஒரு நிகழ்வு செய்தாலும் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தம் பிள்ளையோடு அதிகமான பெற்றோர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்புக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். ஷபாஷ்.